வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. அந்த கனகாதான் துர்காவோட கொலுசுல இருந்த முத்த இங்க கொண்டு வந்து போட்டுட்டு தடயத்தை உருவாக்கி இருக்கா. என்னது, தடயத்தை உருவாக்கி இருக்காளா? ஆமா, கனகா அவளையும் அறியாம தடயத்தை விட்டிருந்தான்னா அது சகஜம்தான். ஆனா அவளே தடயத்தை உருவாக்கி இருக்கானா, அவளுக்குள்ள வேற ஏதோ ஒரு பிளான் இருக்கு. ஜனா சாரோட போட்டோவை வச்சது துர்கா தான் நம்ம கவனத்தை துர்கா பக்கம் திருப்பறதுக்காக கனகா நம்மள டைவர்ட் பண்ண பாத்திருக்கா. ஆனா நான் அந்த கனகாவை விட புத்திசாலின்னு அவளுக்கு தெரியாது. பரவாயில்லையே, நீ புத்திசாலிதான். அதனாலதான் நான் உருவாக்கின தடயத்தை கண்டுபிடிச்சிட்ட. ஆனா நான் எதுக்காக இப்படிலாம் பண்றேன், இது யாருக்கு விரிச்ச வலை, இதெல்லாம் உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ஆட்டத்தோட கடைசியில தான் நான் எதுக்காக இத பண்ணேன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வரும். இப்ப நான் தொடங்கி இருக்கிற இந்த ஆட்டம் வேற ரகம், வேற மாதிரி இருக்கும். கனகா என்ன திட்டம் போட்டு வேற மாதிரி ஆட்டம் காட்டினாலும் இந்த தடவை அவளோட பாச்சா என்கிட்ட பலிக்காது. கனகா என் கையால அழிய போறது உறுதி. நீ சொன்ன மாதிரி கனகாதான் போட்டோ வச்சன்னா அப்ப வீணாக்கு ஆல்பம் அனுப்பி வச்சதும் அவதானே? அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? சந்தேகம்னு இல்ல, கனகாதான் பண்ணிருக்கணும். ஆனா இதுவரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு தடயத்தையும் அவ விட்டதில்லையே. அதனாலதான் சொல்றேன், இந்த தடவை அவ வேற ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்கான்னு தெரியுது. ஆல்ரெடி அவ ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. இந்த நொடியில இருந்து நானும் என்னோட கேம ஆரம்பிக்க போறேன். என்னையே நம்பி இருந்த வீணா காவேரியோட உயிரை எடுத்த அவளை பழி வாங்காம நான் விட மாட்டேன். அம்மனுக்கு கொடுக்கறதுக்காக பழங்களை வாங்கிட்டு வந்து பார்த்தா எங்கேயுமே அம்மனை காணுமே. எங்க போனாங்கன்னே தெரியலையே. சரி, பூஜை அறையிலேயே படையில போட்டுருவோம். அம்மா வந்ததும் சாப்பிட்டுட்டோம். அம்மனுக்கு படைக்க வாங்கினதுமே அது ஆத்தாவை போய் சேர்ந்துடுதே. இது கூட தெரியாம இருந்திருக்கேன். ஆத்தா, நீ என்னோட அறியாமை நினைச்சுதானே சிரிச்சிட்டு இருந்த? இல்ல கௌரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு, அத நினைச்சு சிரிச்சேன். அப்படி என்ன தாய் நடந்துச்சு? இந்த மாதிரி என்கிட்ட கேட்க கூடாதுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஆனாலும் மறுபடியும் கேக்குற. நடக்க போறதுதான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன், நடந்தது கூடவா சொல்லக்கூடாது? உன் புத்திசாலித்தனமான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கௌரி. மாட்டேன்னு சொன்னா விட போறியா என்ன? சரி சொல்றேன்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தெருவுக்கு ஒரு துறவி வந்தாரு. அவரு ஒவ்வொரு வீடா யாசகம் கேட்டு கிடைக்கிறத வாங்கிட்டு வந்தாரு. எனக்கு அவரை பார்த்ததுமே உபசரிக்கணும்னு தோணுச்சு. அவருக்கு பழங்களை கொடுக்கறதுக்காக வீட்டு வாசல்ல போய் நின்னுகிட்டு இருந்தேன். ஐயா, என்னம்மா? என்னங்கய்யா எல்லார் வீட்லயும் யாசகம் வாங்குனீங்க, எங்க வீட்ல மட்டும் எதுவுமே கேட்காம போறீங்க? உங்களுக்கு கொடுக்கதான் பழங்களோட நின்னுகிட்டு இருக்கேன். மன்னிக்கணும் தாயி, நான் தீட்டு உள்ள வீட்ல யாசகம் வாங்குறது இல்ல. தீட்டு வீடா? ஆமா, இந்த வீட்ல சமீபத்துல அகால மரணம் நடந்திருக்கு. மரணம் சம்பவிச்ச இந்த வீட்ல யாசகம் வாங்குறது நல்லதில்ல தாயி. ஆமா, இதுல என்னமா சிரிக்கிறதுக்கு இருக்கு? துறவி சரியா தானே சொல்லிருக்காரு. நான் அவரை நினைச்சு சிரிக்கல. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அத நினைச்சுதான் சிரிச்சேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த ஐயா என்ன சொல்லிட்டு போனாரு? தீட்டுள்ள வீட்ல யாசகம் வாங்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆமா, தீட்டு வீடுன்னு அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? அதான் எனக்கும் தெரியல. பயங்கரமான சாமியாரா இருப்பாரு போல. வீட்டை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாரு. இப்பவும் எனக்கு புரியவே இல்ல. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? துர்கா இப்ப அந்த துறவிய பார்க்க அவர் பின்னாடியே போயிருக்கா. அத நினைச்சுதான் சிரிச்சேன். துறவிய பார்க்க துர்கா போயிருக்காளா? எதுக்கு? நடந்ததை கேட்ட சொன்ன, நடக்க போறதை கேட்டா நான் எப்படி சொல்றதா? தாயே, இந்த ஒரு தடவை மட்டும் எனக்காக சொல்ல. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உனக்கு நான் பாலாபிஷேகமே பண்றேன். துர்கா எதுக்காக போயிருக்கான்னு சொல்லு தாயே. ஓஹோ, அத தெரிஞ்சுக்க லஞ்சமா பாலாபிஷேகம் பண்றதா சொல்றியா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, எனக்கு சொல்லு தாயே. துர்கா துறவியை தேடி எதுக்காக போயிருக்கான்னு சொல்லு தாயே. எனக்கு மனசு கடந்து துடிக்குது. அவ எதுக்கு போயிருக்கான்னு சொல்லு தாயே. சரி, சொல்றேன். ஆனா ஒண்ணு, நீ எனக்கு பால் அபிஷேகம் பண்றேன்னு சொன்னல, அத ஒரு நாளோட நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து 9 நாளைக்கு பால் அபிஷேகம் நீ எனக்கு பண்ணணும். என்ன பண்ணுவியா? தாயே, நீ கேட்டு செய்யாம இருப்பனா? அது என் குடுப்பன தாயே. நான் கட்டாயமா பண்றேன். துர்கா அந்த துறவிய சந்திச்சு என்ன பேச போறான்னு மட்டும் சொல்லு தாயே. அத நான் சொல்றதை விட அந்த காட்சியை உனக்கு தெரியற மாதிரியே காட்டுறேன். கண்ணை மூடு. ஐயா, 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 உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கணும். கேளு தாயி. எங்க வீட்டை பார்த்ததுமே தீட்டு வீடுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்ககிட்ட அத கேட்கணும்னு தான் ஓடி வந்த. எங்க வீடு தீட்டு வீடுதான். இறந்தது என் மாமியாரு தான். ஆனா அவங்க மேல இருக்கிற கோவத்துல என் சின்னையா, அதான் என் வீட்டுக்காரரு, தான் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு காரியம் எதையும் முறையா செய்யல. அதனால என் சின்னையாவுக்கு ஏதாவது தோஷம் வந்துருமோ, இல்ல அத்தை ஆத்மா சாந்தி அடையாம போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்கய்யா. உன் பயம் நியாயமானதுதான். உன் மாமியாரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிட்டா எல்லாம் சரியாயிரும். அதனால உன் மாமியார மனசுல நினைச்சு மோட்ச தீபம் ஏத்தி ஓம் பித்ரு தேவதாப்பியோ நமகன்னு 18 முறை சொல்லு. கற்ப ரச்சாம்பிகை கோயிலுக்கு போய் மோட்ச தீபத்தை ஏத்து.
எல்லாம் சரியாயிரும். அந்த துறவி சொன்ன மாதிரி மோட்ச தீபம் ஏத்துனா காவேரி அம்மா ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா? அவர் சொன்னது உண்மையாமா? நீ பார்த்ததும் கேட்டதும் மட்டும் உண்மை இல்ல. இந்த மானுட ஜென்மங்களுக்கு தெரியாத உண்மைகள் எத்தனையோ இருக்கு. அத சொன்னாலும் யாருக்கும் புரியாது. என்னால அத சொல்லவும் முடியாது. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் எதுக்குன்னு புரியும். எல்லாம் உன் சித்தம் தாயே. இங்க நடக்கிறதெல்லாம் நான் ஆடுற ஆட்டத்தோட ஒரு சின்ன தொடக்கம் தான். மொத்த ஆட்டமும் முடியும் போதுதான் உங்க எல்லாருக்குமே நான் ஏன் இப்படி பண்றேன்னு புரியும். தாயே கற்ப ரச்சாம்பிகா, என் சின்னையோட அம்மா இப்ப உயிரோடவே இல்ல. ஒரு மகனா அவரோட அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்ய மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. ஆனா அவர் தான் அம்மா மேல உயிரே வச்சிருக்காரு. ஏதோ ஒரு கோபத்துல இப்போ இந்த சடங்கு செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்காக நீ அவரை தண்டிச்சிடாத. அவரு சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் அத்தையோட ஆத்மா சாந்தி அடையணும். அதுக்காக நான் உன் சன்னதியில மோட்ச தீபம் ஏத்துறேன். என் வேண்டுதல மனமு வந்து ஏத்துக்கிட்டு என் அத்தையோட ஆத்மா சாந்தி அடைய நீதான் அருள் புரியணும். அம்மா அம்மா மா மா அம்மா 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 தாயே, இது என்ன சோதனை? உன் சன்னதிக்கு வந்த இந்த குழந்தை இப்படி மயங்கி விழுந்துட்டாளே, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தாயி, எழுந்துருமா, எழுந்துரு. பாத்துமா, பாத்து. தாயி, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நீ நல்லாதான் இருக்க. இது கர்ப்ப ரச்சாம்பிகா சன்னதி. இங்க எந்த கெடுதலும் நடக்காது. ஆத்தால மனசார கும்பிட்டுக்கோ. நீ எழுந்துரு தாயி. ஏன் தாயே, ஏன் இப்படி சோதிக்கிற? மோட்ச தீபம் வேற பாதியிலே அணைஞ்சு போச்சு. நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா?
எதுக்கு இப்படி அறிகுறியை காட்டுற? இதனால என் சின்னையாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஏதாவது குறை இருந்தா அதுக்கான தண்டனையே எனக்கு கொடு. சின்னையாவுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. தாயி, உன் நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும். இந்த ஆத்தா உன்னை கைவிட மாட்டா. அவ உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா. நல்லது பண்ணிருக்கா? என்ன சொல்றீங்க? நீ மயக்கம் போட்டு விழுந்தது கர்ப்ப ரச்சாம்பிகா உனக்கு கொடுத்த எச்சரிக்கை இல்ல, உனக்கு கொடுத்த வரம். நான் சொல்றது உனக்கு புரியலையா தாயி? நீ மாசமா இருக்க. நீ இன்னொரு உயிரை சேர்ந்து சுமந்துகிட்டு இருக்க. நிஜமாதான் சொல்றீங்களா? அம்மன் முன்னாடி பொய் சொல்வனாமா? நான் ஒரு வைத்தியச்சி. நீ மயக்கமானதும் உன் நாடிய புடிச்சு நான் பார்த்தேன். அப்பதான் நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சுது. அன்னைக்கு வைத்தியர் குடல்ல சின்னையா உயிரை காப்பாத்த அவரோட நெருங்கி இருக்க சூழல் வந்துச்சு. அப்பதான் எனக்கே தெரியாம ஆத்தா இந்த பாக்கியத்தை கொடுத்திருப்பா போல. எதுக்குமா கலங்குற? நீயும் உன் குழந்தையும் சோகமா இருப்பீங்க. உன்னையும் உன் வயித்துல இருக்கிற கருவையும் இந்த கர்ப்ப ரச்சாம்பிகை பார்த்துப்பா. நல்லதே நடக்கும். நான் போயிட்டு வரேன் தாயி. அம்மா தாயே கர்ப்ப ரச்சாம்பிகா, எங்க ஜமீனுக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்கணும். அந்த குழந்தை மூலமா வீட்டுல ஒற்றுமையும் சந்தோஷமும் பெருகணும். நான் ஒரு தாயாகிறது மூலமா என் புருஷனுக்கு அப்பாங்கிற ஸ்தானத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை நிறைவேறாதான்னு நான் பல தடவை ஏங்கி இருக்கேன், அழுத முறையிட்டு இருக்கேன். என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு எனக்கு தாய்மை பெரு கிடைக்க அருள் புரிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி தாயே. இந்த விஷயத்த உடனே போய் சின்னையா கிட்ட சொல்லணும். சின்னையா இதை கேட்டதும் அவ்வளவு சந்தோஷப்படுவாரு, என்னை கட்டி அணைச்சுக்குவாரு. இதுவரைக்கும் நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அந்த கனகாதான். அவதான் எங்களுக்கு எதிரா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியும். ஆனா ஆனா அவளை கையங்களமா பிடிக்கதான் முடியல. மாயா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? கனகதுர்கா அம்மன் சிலையை கடத்துறதுக்கு எங்களுக்கு துணையா இருந்த அத்தனை பேரையும் கொன்னது அவதான். ஆட்ட தின்னு மாட்ட தின்னு கடைசியா மனுஷனை தின்னுச்சா பிடாரிங்கிற மாதிரி எங்களை சுத்தி இருந்த எல்லாரையும் களை எடுத்தது இல்லாம அந்த கனகா கடைசியா வீணாவையும் காவேரியும் கொன்னுட்டா. ரத்த வெறி அடங்காம இப்ப அவ எங்களையும் குறி வச்சிருக்கா. கனகாவோட இந்த அதிரடிக்கான காரணமே அந்த கனகதுர்கை அம்மனோட அருள் தான். அதனாலதான் உங்களுக்கு உதவி பண்ண வந்த அத்தனை பேரையும் அவ அழிச்சிருக்கா. ஆனா அவ தன்னோட ஆட்டத்தை நிறுத்துவாளானே தெரியல. அதனாலதான் சொல்றான் மாயா, இனியும் அவளை விடக்கூடாது. அப்படி விட்டா அழிவு நமக்குதான், நமக்குதான். இன்னைக்கு அவ கதையை முடிக்கிற. இந்த ஆவுடை யாருங்கிறத அவளுக்கு காட்டுற. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி கனகாவை கொல்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவ ஒண்ணு கடவுள் இல்லையே, அவளும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷிதானே. என்னால அவளை கொல்ல முடியும்.
அது உங்களால முடியாது. ஏன் முடியாது? முடியாதுங்கிற வார்த்தையே எங்க ஜமீன் அகராதியிலேயே கிடையாது. அவளை தீத்து கட்டுற வல்லமை இந்த ஜமீன் ஆவுடைய அப்பனுக்கு இருக்கு. அதையும் நீ பார்க்க தான் போற. ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கனகா விஷயத்துல பொறுமையா இல்லனா நீங்க தான் காயப்பட்டு நிக்கணும். உங்களுக்கு தான் இழப்பு. அவ கையில இருக்கிற பெரிய ஆயுதமே அந்த அம்மனோட அருள் தான். முதல்ல அந்த ஆயுதத்தை நம்ம பறிக்கணும். அப்படி பறிச்சுட்டா அவ நிராயுதபாணியா ஆயிடுவா. அதுக்கப்புறம் அவளுக்கு நாம மரண விளையாட்ட காட்டலாம். சரி சரி மாயா, நீ சொல்றதெல்லாம் சரி. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? கனகாவை முடிக்கணும்னா முதல்ல அவளுக்கு சக்தி கொடுக்கிற கனக துர்க்கைய அடக்கணும். மாயா, நீ என்ன சொல்றன்னு புரியல. கோவில்ல இருக்கிற கனக துர்கா அம்மனோட சக்திய முழுசா கட்டுப்படுத்தணும்னு சொல்றேன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.